ஹாய் மக்களே, இது பாருங்கள். இது வந்து நீல சங்குப்பூ. இது வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஒரு 6 பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 6 பூ இருக்குது. இப்போ அதை வந்து 6-7 பூ இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஒரு டம்ளர் வச்சு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதுக்குள்ளே அந்த பூவை போட்டாச்சு. இப்போ அது போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கலர் மாறி அந்த ப்ளூவெல்லாம் அதில் இறங்கிடும் தண்ணியில். பாருங்கள், நல்லாவே தெரியுது. அப்படியே பூவெல்லாம் இறங்கினோடனே கலர் இறங்கி அந்த பூ வெளுத்து போயிடும் அப்படியே. அப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சோன்னே இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கு வெளியில் வந்து அனல் போகுது. இது வந்து கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம பாத்திரத்தோட சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அடுப்பை அப்படியே குறைச்சி அந்த பாத்திரத்தோட சுற்றளவுக்கு அளவாக வச்சிட்டோம் அப்படின்னா கேஸும் வேஸ்ட் ஆகாது, அனலும் வேஸ்ட்டாக வெளியில் போகாது. இப்போ பார்த்திங்களா, அந்த பூவை போட்டோடனே தண்ணி என்ன கலர் ஆயிடுச்சு? ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இப்போது அந்த பூவெல்லாம் அப்படியே தண்ணியில் உள்ள வெளுத்து போச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு கொதித்தோடனே வெளுத்துருச்சு. இனி இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொதித்தோடனே ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கும் போதெல்லாம் வச்சு குடிங்க. ஓகே.